Hello everybody, welcome to our channel. நான் உங்க Srinivasan. ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஒரு ப்ளே பட்டன் வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணா இந்த ப்ளே பட்டன் சீக்கிரமா வாங்க முடியும், இதை யார் யார் வாங்கியிருக்கா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க யூடியூப் பத்தி. ஸோ நீங்க இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்பதான் வந்து நான் போடுற வீடியோஸ் எதுவுமே மிஸ் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வரும், எதையும் மிஸ் பண்ணாம போக முடியும். ஸோ லெட்ஸ் பிகின். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தா அந்த ஒரு ஐகான் ப்ளே பட்டன் ஐகான் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக்காக யூடியூப்லேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்ன லெவலுக்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கணும். யூடியூப் சேனல் வச்சிருந்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு மானிட்டைசேஷன் வாங்கணும். மானிட்டைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம வந்து அட்டைன் பண்ணிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு மேண்டேட்டரி கண்டிஷன். ஸோ இதை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போடுவோம். அது தாண்டி கொஞ்சம் போகும்போது 1,00,000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா யூடியூப்லேருந்து சில்வர் ப்ளே பட்டன் அப்படின்ற அந்த ஒரு ஐகான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ப்ளே பட்டன்ல வந்து உங்களுடைய சேனல் நேம் வந்து இண்டிவிஜுவலாக அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி உங்களை வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி, கங்க்ராச்சுலேஷன் பண்ண மாதிரி ஒரு லெட்டர் கார்டு, யூடியூபோடைய சிஇஓ அவங்களுடைய சிக்னேச்சர் போட்டு ஒரு லெட்டரோடு உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 1,00,000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்து நம்ம வாங்கியிருக்க அந்த ஒரு கேட்டகரியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து கோல்டு ப்ளே பட்டன் அப்படின்னு சொல்றாங்க. கோல்டு ப்ளே பட்டனுக்கு என்ன கிரைட்டீரியா அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து மினிமம் 10,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கணும். அதாவது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இவங்க வச்சிருக்கணும் அப்படின்றது இவங்களோட கிரைட்டீரியா. இந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு கோல்டு ப்ளே பட்டன் கொடுப்பாங்க. அலாங் வித் சேம் அதே மாதிரி சேனல் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது தாண்டி அந்த லெட்டரில் வந்து ஆஸ் யூஷுவல் யூடியூபோட சிஇஓ அவங்க வந்து சைன் பண்ணி இவங்க சேனலை ஸ்பெசிஃபிக்காக என்ன கண்டென்ட் போட்டிருக்காங்க, இது என்ன மாதிரி சேனல், அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அந்த லெட்டர்லையும் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து கோல்டு ப்ளே ஐகான் அப்படின்ற அவார்டு. அந்த அதாவது 10 லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணி அதை தாண்டி போகிறோம் அப்படின்னும் போது இந்த கோல்டு ப்ளே பட்டன் அப்படின்ற இந்த அவார்ட்ஸ் வந்து நம்ம பெரிய யூடியூபர்ஸ் அவங்களாம் வந்து அன்பாக்சிங் பண்ணி அவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். இது வந்து அவங்களோட கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் அப்படின்றத என்கரேஜ் பண்ணுற மாதிரி யூடியூப் சைட்லேருந்து அவங்க கொடுக்குறது. இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவல்னு பார்க்கும்போது டைமண்ட் ப்ளே பட்டன். ஸோ இந்த டைமண்ட் ப்ளே பட்டன் மேக்ஸிமம் வந்து எல்லாராலையும் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கான ஹார்ட் ஒர்க், அதுக்கான டெடிகேஷன் அப்படின்றது எல்லாமே அந்தளவுக்கு போட்டிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ப்ரிசிஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விடாமுயற்சியோடு கரெக்டாக போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களால கண்டிப்பாக அடிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அடித்தவங்க தான் நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல். அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்கியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் தமிழ்நாட்டு யூடியூபர்ல இருந்து ஒருத்தவங்க டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்குறது. ஏன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் 2018 அந்த ஒரு டைமில் தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 2021 ஜூலை நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு டைம் பீரியட், அதாவது சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 3 வருஷத்துலேயே வந்து இந்த அளவுக்கு இருக்கிற சில்வராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், டைமண்டும் ரீச் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் இவங்க 1 crore சப்ஸ்கிரைபரை தாண்டி அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருக்காங்க. இவங்களோட என்டையர் ஃபேமிலிக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் அப்கமிங் அச்சீவ்மெண்ட்ஸ். இவங்க கிட்ட நம்ம இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கிட்ட ஒர்த் இருக்கு. இந்த ஒரு அவார்ட் லிஸ்ட்ல 4வதா பார்க்க போறது அப்படின்னு பார்த்தா இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ரெட் டைமண்ட் ப்ளே பட்டன். இந்த ஒரு ப்ளே பட்டன் அப்படின்றது ரொம்ப 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 ஒர்க் பண்ணியிருக்கணும். டைமண்ட் ப்ளே பட்டனுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதையும் காட்டிலும் பல மடங்கு இந்த ஒரு ப்ளே பட்டனுக்கு ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். டைமண்ட் ப்ளே பட்டனை காட்டிலும் 10 மடங்கு வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அதாவது 10 கோடி சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கணும். இந்த அளவுக்கு 10 கோடி சப்ஸ்கிரைபர் வச்சு இந்த ரெட் டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்கின லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா அது வந்து அச்சீவ் பண்ணுறதே அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான விஷயம். இருந்தாலும் அச்சீவும் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலையுமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்தியாவிலேயே வந்து இது ரெட் டைமண்ட் ப்ளே பட்டனை வந்து 2 சேனல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிறது டி சீரிஸ் அப்படின்ற யூடியூப் சேனல். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மியூசிக்ஸ் அண்ட் வீடியோஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இவங்களோட கண்டென்ட்ஸ் இருக்குது. இவங்க எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2011 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த சேனலில் 22,000க்கு மேலே வீடியோஸ் போட்டிருக்காங்க. இவங்க டெய்லியும் வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ இவங்களோட இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இவங்க வந்து இந்த ரெட் டைமண்ட் ப்ளே பட்டனை அசால்ட்டாக தட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இவங்க அதுவும் இல்லாமல் இவங்க இந்தியன் சேனல் அப்படின்றது தான் இந்த இடத்துல பர்டிகுலராக மென்ஷன் பண்ண ஒரு விஷயம். இந்த லிஸ்ட்டில் 2வது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோமெலன் நர்சரி ரைம்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். இவங்களுடைய மெயின் அப்படின்றது என்னன்னா ஃபுல்லாகவே கிட்ஸுக்கு ரைம்ஸ், அனிமேஷன் வீடியோஸ், ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இவங்களுடைய கண்டென்ட் இருக்குது. ஸோ இவங்க எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்ல போனால் இவங்க வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கிற அந்த ஒரு பிளேஸ்லேருந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எப்போலேருந்து பண்ணுறாங்கன்னா 2006 பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்க 15 வருஷத்துக்கு மேலே யூடியூப்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஹார்ட் ஒர்க்கான ஒரு ரெகக்னைசேஷன் தான் இந்த ஒரு
ரெட் டைமண்ட் ப்ளே பட்டன் அப்படின்றது. ஸோ இது வரைக்கும் இவங்க டோட்டலாக போட்டிருக்க வீடியோஸ் கவுண்ட் வந்து 657. ஸோ 657 வீடியோஸ்க்கே வந்து இவங்க ரெட் டைமண்ட் அச்சீவ் பண்ணிட்டு 1000 வீடியோ ப்ளஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அடுத்த அவார்டு என்ன இருக்கோ அதையும் அசால்ட்டாக தட்டி தூக்கி போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் 3ஆவதாக வரது வந்து செட் இந்தியா அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு இந்தியன் சேனல் தான். இவங்க வந்து சோனி என்டர்டைன்மெண்ட் டெலிவிஷன் அப்படின்ற சேனல் தான் இவங்க 2006 ஆரம்பிச்சது. இவங்க வந்து மகாராஷ்டிரா மும்பை அந்த ஒரு பிளேஸில் இருக்காங்க. இது வரைக்கும் இவங்க கிட்டத்தட்ட 60,000 வீடியோ கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ சொல்லவே தேவையில்ல. அவங்க டிவியில் என்னென்னலாம் டிவியில் போடுவாங்களோ அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த ஹிந்தியில் இருக்க அந்த சோனி டெலிவிஷன்ஸ் அங்கே என்னென்ன இருக்குது அதில் இருக்கிறது எல்லாமே ஹிந்தி சேனல்ஸ் எல்லாமே வந்து இவங்க அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அதை ஒரு என்டையர் கம்பெனி என்டையர் டெலிவிஷன் அப்படியே இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஓடி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து டிசர்வ்டு ஒன் இவங்களோட டீம் ஒர்க்குக்காகவே கண்டிப்பாக. இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து PewDiePie அப்படின்ற அந்த ஒரு யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு யூடியூப் சேனல் இவர் வந்து சொல்லப்போனால் இவர் வந்து ஒரு vlogger அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கேமிங்ஸாக இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு காமெடியன், அது இல்லாமல் அன்பாக்சிங் அப்படி இப்படின்னு எந்த ஒரு செக்மெண்ட் எடுத்தாலும் எல்லா இடத்துலையுமே இவரோட கை வரிசையை காட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 2010 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சேனலை. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்ல போனால் இவங்க வந்து ஸ்வீடன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து கரண்ட்டாக லீவ் பண்ணிட்டு இருக்காரு, இங்கிலாண்டில் லீவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, டைட்டில் இருக்கிறதுக்கும் தம்ப்நெயில்ல இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இங்கே ஒரு கண்டென்ட் போயிட்டு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்கினது வில்லேஜ் குக்கிங் சேனல் தான். அதுவும் அவங்க என்ன ஒரு ஷார்ட் பீரியட்னா 3 வருஷத்துல வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க 4 பேர் இப்போ நம்ம பார்த்த ரெட் டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்கின இவங்க 4 பேரில் யார் ஃபாஸ்டஸ்ட்டாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா PewDiePie அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 2010 ஆரம்பிச்சு அவங்க 2019-20 வந்து அவங்களுடைய ரெட் டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்பிட்வீனில் இந்த டைம் பார்க்கும்போது ஒரு 9 to 10 இயர்ஸில் அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து இப்போது 3 இயர்ஸ்லேயே இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. போகிற அடுத்த ஸ்பீடை பார்க்கும்போது இவங்க அடுத்த 5 வருஷம், அதாவது விச் மீன்ஸ் இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷத்தில் ரெட் டைமண்ட் ப்ளே பட்டனை கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட ஃபாஸ்ட் ஒர்த் இருக்குது. அந்த அளவுக்கு வீடியோவும் சூப்பராக தரமாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட வீடியோவை பார்த்துட்டு எனக்கு பிடிக்காதரா அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. இவங்களுடைய சேனல் வந்து நம்ம பர்டிகுலராக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இவங்க வந்து 172 வீடியோஸ் போட்டிருக்காங்க இன்னைய டேட் வரைக்கும். அந்த 172 வீடியோஸில் எல்லாமே ஒரு வீடியோ கூட இல்லாமல் எல்லா வீடியோவுமே மினிமம் 2 மில்லியன் வியூஸ் இருக்குது. ஸோ இவங்களுடைய வியூஸ் கவுண்டே வந்து 2 மில்லியன்ஸில் தான் அப்படின்றது இருக்குது. ஸோ இவங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலே போதும், அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே மில்லியன்ஸ் வியூஸில் போயிடுது. ஸோ அந்தளவுக்கு இவங்களோட ட்ரெண்டிங் இவங்களோட க்ரோத் அப்படின்றது சூப்பராக இருக்குது. அதே வந்து இவங்க தான் வந்து சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து 139th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இவங்களோட க்ரோத் இவங்களோட வியூஸே வந்து 139வது இடத்துல இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி இருக்க 138 சேனலை யோசிச்சு பாருங்கள் அவங்களோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிஹவ் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் நம்ம தமிழ்நாட்டு சைடில் இருந்து. ஸோ இவங்களுக்கு திருப்பி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலில் ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4 மில்லியன் வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட சேனல் மட்டும் ஒரு நாளைக்கு 4 மில்லியன் வியூஸ் பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களோட க்ரோத் அடுத்தடுத்து சூப்பராக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு மட்டுமே 30,000 சப்ஸ்கிரைபர் இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க அந்த 100 மில்லியன் சப்ஸ்கிரைபரை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் செட்டிங் பெஞ்ச் மார்க்கே இவங்க வைக்க போகிறாங்க அப்படின்றதான் சொல்லலாம். சரி, நமக்கு அப்படியே அடுத்த ஒரு கேள்வி வரும், ஏன் இவங்க மட்டும் தான் இதை பண்ண முடியுமா, வேறு யாரும் பண்ணவே முடியாது பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லலை, எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ ஈவன் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சா கூட பண்ணலாம். நம்ம எடுத்துக்கிற ஹார்ட் ஒர்க் அப்படின்றது அந்த ஒரு டெடிகேஷன் அப்படின்றது தான் இந்த ஒரு இடத்துல. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தப்ப வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் ரெகக்னைசேஷன் இந்த அளவுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற யூடியூபோடைய ரெகக்னைசேஷன் அவார்ட்ஸ் பற்றி 4 பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி வில்லேஜ் குக்கிங் சேனலாக இருக்கட்டும், அவார்டாக இருக்கட்டும், வேறு யார் வந்து இந்த ஒரு அவார்ட்ஸ் வந்து வாங்குவாங்க நியர் ஃபியூச்சர்ஸில், யார் வந்து இதை வந்து பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவுமே மிஸ் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வரும், எதையும் மிஸ் பண்ணால் பார்க்கணும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.